பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 13:15 பார்க்குறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொல்கிறார். இந்த வார்த்தையை யோபு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆஸ்திகளும் அவரை விட்டு போய்விட்டது. அவருடைய பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவருடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஆடு மாடுகள் எல்லாம் அவரை விட்டு போய்விட்டது. அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் முடிந்து போயிருக்கலாம், சில காரியங்கள் மண்ணிற்கீழே போயிருக்கலாம், சில காரியங்கள் கல்லறைக்குள்ளே நீங்கள் புதைத்து கூட வைத்திருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்கள் கல்லறையின் கல்லை புரட்டி அவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நம் கர்த்தரை நோக்கி சொல்லுவோம், அப்பா உண்மை நான் இன்னும் துதிப்பேன். என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீர் எங்கள் கூட இருக்கீங்க, உண்மையில் நான் நம்பிக்கை வைப்பேன். கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன். மீண்டும் எழுப்பிடுவேன், பலன் கொடுத்திடுவேன், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லா நம்பிக்கை மற்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அவரை பார்த்து நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்கள் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்து ஒரு புதிய காரியத்தை அவர் தோன்ற பண்ண போதுமான தேவனாக இருக்கிறார். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அப்பா உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் நம்பிக்கையின் காரணம் நீர் மாத்திரமே. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை
கரங்களை எதிர்பார்த்திருந்திருக்கலாம். இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிற தகப்பனே, உம்மையை எதிர்பார்த்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டே, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டே உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் என்று அவரை பார்த்து காத்திருக்கும் பொழுது அற்புதங்களை செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். God bless you.